ஸ்கூல்லாம் திறக்க போகுது. மெடிக்கல் சீட்டுக்கான அட்மிஷன் ரிசல்ட்டு வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வரும்போது அந்த டாக்டர் இது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சில பேர் மனம் உடைந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது வருஷம் நம்ம பார்த்துட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசை, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மைண்ட் செட் மாறணும். இந்த படத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்கான், உயிரை காப்பாற்றுற மெடிக்கல் சீட் கிடைக்கலன்னு உயிரை விடலாமா? இது யோசிங்க. நீங்கள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது உயிர் காப்பாற்றுற ஒரு ப்ரொஃபஷன் தானே. அது கிடைக்கலன்னு நாங்களே உயிரை விடணும். உயிருக்கு என்ன வேல்யூ? அப்போது வெறும் டிகிரி, அந்த காலேஜ், இதில் சேரணும் அதில் சேரணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லேருந்து நீங்கள் ரொம்ப ரியாலிட்டிக்கு வாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்கூல் அனுபவத்துலேருந்து ஒரு டேலண்ட் உருவாகிருக்கும். அதுக்கான கோர்சஸ் இருக்கும், அதுக்கான ஃப்யூச்சர் இருக்கும். அந்த மைண்ட் செட்டுக்கு வரணுங்கிற ஒரு தீவிர தன்மையோடு தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். ஸோ அதனால தான் இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஸ்கூலில் ஒரிஜினலாக படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த வெற்றி தோல்விங்கிற மைண்ட் செட்டு தான் எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம். இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக நியூஸ் என்ன சொல்கிறோம், ஒரு பொண்ணை கத்தியால் குத்தி கொண்டுட்டான், ஐயோ அந்த பொண்ணு பாவம், அவர் செத்து போய்ட்டா, ஐயோ பாவம், சோகம், விரக்தி, கவலை, இப்படியே நம்ம நியூஸ் எத்தனை நாள் சொல்லிகிட்டு இருக்க போகிறோம். ஏன் இது நடக்குது? அதுக்கு ஒரே பேஸ், நான் ஜெயிக்கிறேன்னா தோக்குறேனான்னு ஒரு 2 வரி இருக்குது தெரியுங்களா, உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது எல்லாருக்கும். என்ன ஜெயிக்கிறது தோக்குறது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இது ஒரு பயங்கரமான பிரெயின் வாஷ். 3 பேர் 1 2 3க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற 90 பேருக்கு டேலண்ட் இல்லையா? சூப்பர் சிங்கரில் 3 பேர் செலக்ட் ஆனாங்களா, மற்றவங்களாம் நல்லா பாடலையா? என்ன ஸ்போர்ட்ஸில் 1 2 3 3 பேர் கோல்டு மெடல் வாங்கினா மிச்சம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓடுறதுக்கு கால் கை வேலை செய்யலையா? ஏன் இந்த ஒரு 1 2 3ங்கிற அந்த ஒரு இடம், வெற்றி தோல்விங்கிற அந்த ஒரு கான்செப்டை பிடிச்சிட்டு இருக்குங்க? எல்லாருக்கும் டேலண்ட் இருக்குது, எல்லாருக்கும் திறமை இருக்குது. உங்கள் லைஃப்ங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன், ஈஸி. லைஃப்பை ஈஸியாக எடுத்துக்குங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களை கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் என் தலைவன் இசைஞானி இளையராஜா சார் கம்பேரிசன் பண்ணாமலே ஈகோவை பார்க்கலனா தான் நீ பாஸ். வெறும் பாஸு, நான் 10th பாஸ், +2 பாஸ்னா அப்புறம் பெரிய சர்ஜன் டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிறாரு, பெரிய தொழிலதிபர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. எல்லாம் பாஸ் பண்ணிங்கல்ல ஸ்கூலில் காலேஜிலலாம். ஏன் வாழ்க்கையே பாஸ் பண்ணிட்டு போகிறீங்க? என்ன நடந்துச்சு உங்களுக்கு? எங்கே மிஸ் ஆனீங்க லைஃப்பில்? ஒரே விஷயந்தான், திரும்ப திரும்ப நீ ஜெயிச்சியா தோத்தியா, சொந்த வீடு வாங்கிட்டியா வாங்கலையா, உன் லவ் மேரேஜ் சக்ஸஸாக ஃபெயிலியரா, இப்படியே கேள்வி கேட்டு எல்லாருக்கும் லைஃப்பில் ஜெயிச்சா தாண்டா லைஃப்புங்கிற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் இருக்குது. அது ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜில் போய், கம்பெனியில் போய், அரசியலில் போய், குடும்பத்தில் போய் எல்லா இடத்தையும் பரவிட்டுருக்கு. யாரோ ஒரு மன்னர் ஜெயிச்சாருன்னா எத்தனை பேர் செத்தாங்க அந்த சிப்பாய்கள்? எந்த மதம் ஜெயிச்சது? எத்தனை பேர் குண்டு வெடிப்பில் சாவுறாங்க? கேட்டால் ஒரு மதம் ஜெயிக்கிறது யாராவது கண்ணால் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு தான் நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சர்டிஃபிகேட்னு இந்த படத்தில் நாங்கள் சொன்னோம். என்னைக்காவது ஒரு மதம் நின்று நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லித்தேன்? இல்லை. உங்கள் மனசுக்குள்ளே ஜாதி ஜெயிக்குது, மதம் ஜெயிக்குது. எங்கே ஜெயிச்சது அது? எங்கே தோத்தது அது? என்னைக்கும் ஜாதியும் ஜெயிக்கல, மதமும் ஜெயிக்கல. விளையாடுறாங்க எல்லாரும். பிரெயின் வாஷ், மாஸ்டர் பிரெயின் வாஷ். இதை உடைக்கணும். யார் உடைக்கணும்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அவங்க யோசிக்கணும். ஸ்கூல் நல்ல மாணவர்களை மட்டும் உருவாக்குற இடம் இல்லை, நல்ல மனுஷங்களை உருவாக்குற இடமா இருக்கணும். இன்றைக்கி ட்ரக் அடிக்டாக இருக்கிறவங்க, பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகிறவங்க, பொண்ணுங்களை கொலை பண்ணுறோம், எல்லோரும் ஸ்கூலில் இருந்தால் கிளம்பி வந்திருக்காங்க. அப்போ ஸ்கூலில் என்ன சொல்லித்தரோம்? இந்த கட் ஆஃப் மார்க் வாங்கிடு உன் லைஃப் சூப்பர், இந்த கிரேடு வாங்கிடு உன் லைஃப் சூப்பர். அப்புறம் ஐயோ என் பையன் பைக் மோதி செத்து போயிட்டான், என் பொண்ணை ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டான், இவன் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான். இப்படியே சோக கதை பாடுறதை நிறுத்துங்க. நோ சென்டிமெண்ட். இனிமேல் திங்க், பிரில்லியண்ட்டாக இருங்க. எமோஷனல் இன்டெலிஜென்ஸாக வாழ்கிறதுக்கு தான் இந்த படம் ஆரம்பிச்சிருக்கோம், இந்த படம் எடுத்து விட்ருக்கோம். எத்தனை விதமான மாற்றங்கள் இது உருவாக்குது. எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படம் பார்த்து, எனக்கு ஒன்றும் இல்லை சார் இந்த படம் பார்த்தேன் எனக்கு சூசைட் ஆசை போயிருச்சுன்னு சொன்னால் அதுதான் 10 கோடிக்கு சமம். சார் டீச்சர்ஸ் ஆஃப் பண்ணாலுமே ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துடும். இது கிளாஸ் 1லேருந்து ஆரம்பிக்கணும் இல்லையா? கிளாஸ் 1. ஆமாம், இப்போ கூட எல்கேஜி யூகேஜிலேருந்து நிறைய பாடங்கள் படிப்பு. அப்புறம் ஸ்லோ மோஷனில் அழுகுறது, அப்பா அம்மா குழந்தை ஜெயிச்சிருச்சு தோத்துருச்சின்னு சொல்லி அழுகுறது. அப்புறம் நீ அம்மா எப்படியாவது அவ்வளோ மாதிரி நல்லா வந்துடும் இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணி சொல்கிறது. இது சைல்டுலேருந்தே ஆரம்பிக்கிறாங்க. சார் ப்ரெஷர் கிளாஸ் 6லேருந்து பில்டப் பண்ணுறாங்க சார்.
கோ எஜுகேஷன் தனியாக பிரித்து விடுறாங்க. ஆ. அது பிரிக்காம ஒன்றை பண்ணாலே ஒன்றும் ஈஸியாகிடுமா லைஃப்? கோ எஜுகேஷனால நிறைய சால்வ் ஆகுன்னு நினைக்கிறீங்களா? நினைக்கிறேன் நான். கண்டிப்பா. கரெக்ட். பெண்களை பற்றின விட்டுடலாமே. இல்லை பெண்களை பற்றின பிரமிப்பு அகலன் பண்ணால் பெண் தோழியாக இருக்கணும், பெண்களை நல்லா புரிஞ்சுக்கணும். அனாட்டமி, கெமிஸ்ட்ரி இது மூலமாக பெண்ணை சரியாக புரிஞ்சிக்கிறது இஸ் கரெக்ட். அது தனியாக பாய்ஸ் ஸ்கூலில் படிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, கோ எஜுகேஷன் படிக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அது வந்து பேசிக்காக எது மேலேயும் பிரமிப்பு இருக்கக்கூடாது சார். பங்களா கட்டணும், இந்த பொண்ணை காதலிச்சிடணும், இந்த பொண்ணு கிடைக்கலன்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், இந்த பிரமிப்பே இருக்கக்கூடாது. லைஃப் இஸ் வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி. ப்ரெஷர் வேண்டாம். ப்ரெஷர் வேண்டாம், ஸ்ட்ரெஸ் வேண்டாம். குவாலிஃபைடு பிரின்சிபல் வந்து நெகட்டிவ் புக் எழுதி பப்ளிஷ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஹைலி குவாலிஃபைடா இல்லை, ஆக்சுவலாக நெகட்டிவ் பரப்புறோன்னு தெரியாமலே நெகட்டிவ் பரப்புறாங்க. அதான் அந்த கதை. இப்போது வெற்றிக்கு 7 படிகள், நீ வாழ்க்கை சிகரத்தை தொட்டுப்பார். பிரின்சிபல்ஸ் அப்படி எழுதுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பிரின்சிபல்லாம் அப்படி எழுதுவாங்க. கதைக்காக எடுத்துட்டீங்களா கேட்குறேன். கதைக்காக எடுத்துட்டீங்களா? கதைக்கு இல்லை, நிறைய புத்தகம் பார்த்தேன். ஒரு லைப்ரரிக்குள்ள போனால் வெற்றி அடைகிறதுக்கு வழிகள்னு ஒரு 30 புக்கு இருக்குது. அப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பா, வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் சொசைட்டியில் மரியாதை அப்படின்னு நினச்சி அவன் எதையோ ஒன்று படிக்கிறான். அவன் முன்னாடியே ஒரு கேன்டீன் சமைச்சு, அதாவது எனக்கு தெரிஞ்சு கேன்டீன் வச்சு நடத்தி சம்பாதிச்சிட்டு ஒரு பையன்கிட்ட இன்னொரு பையன் போய் விஸ்காம் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்குறான். அவன் முதலாளி ஆகிட்டான். அவனுக்கு தெரிஞ்ச தொழில் அவன் பெருசாக வந்துட்டான். இவன் ஊருக்கு பயந்து நம்ம இந்த டிகிரி வாங்கினா தான் லைஃபு, அந்த டிகிரி வாங்கினா. நான் சொல்கிறது என்னென்னா, இயல்பாக எது வந்தாலும் ஓகே. உங்களுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கான இயல்பு இருக்கா? நேச்சர் பை நேச்சர் நீங்கள் டாக்டர் தான் படிக்கணும். ஆனால் நம்ம எல்லாரையும் டாக்டராக ட்ரை பண்ணுறோம். அதான் நான் சொன்னேன், ஒரு டாக்டருக்கு பிளம்பர் வேணும், கார்பெண்டர் வேணும், எலக்ட்ரிஷியன் வேணும், எல்லாரும் வேணுமே. ஏன் எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் சீட் ரிசல்ட் வருதுன்னா அவ்வளோ ஒரு பேனிக், அப்படி ஒரு ட்ராமா. டாக்டர் ஆளுன்னா என்ன? அதான் அவங்க வந்து பெருமை. டாக்டர் ஆனால் ஒரு புகழ், ஒரு கௌரவம். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, யோகி பாபு டேல பிபி நார்மலாக இருக்கணும். ஸ்கூல்லையுமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை சார். ஒரு நிமிஷம் தள்ளிங்க. எந்த ஸ்கூல்லையுமே வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறதே இல்லை. டீச்சர்ஸும் சரி, பிரின்சிபல்ஸும் சரி, நீங்கள் அப்படி தான் சொல்லிட்ட மாதிரி இருக்கு. யார் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க? டீச்சர்ஸு, பிரின்சிபல் கூட வந்து அப்படி தான் பேசிட்டு மாதிரி சொல்லியிருக்கேன். ஆமாம், அவங்க என்ன ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுற, ப்ரெஷர் பண்ணுறன்ற பிளானில் செய்யலை. அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் டீசெண்டான ஜென்டில்மேன், இப்படி படித்தாதான் அவன் லைஃப்பில் செட்டில் ஆகணும். அவங்க ஒரு பிலீஃபில் இருக்காங்க. இட்ஸ் ராங் பிலீஃப். நிறைய பேர் எஜுகேஷன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க சொல்லியிருக்கீங்களே, இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்க தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. புரியுது. இன்ஸ்டிடியூஷனில் இருக்கிறவங்கள தான் மென்ஷன். ஆமாம், இன்ஸ்டிடியூட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியை விட கல்விங்கிறது ஒரு வியாபாரமாக நெருங்கிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆச்சு? ஒரு ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காலேஜில் படித்தாதான் அவங்களுக்கு ஃப்யூச்சர் இருக்கும். அந்த நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த படத்தில் சொல்ல வர்றது மைண்ட் செட் ஆஃப் சக்ஸஸ். ஜாதி, நான் படத்தை டைலாக் வச்சுருக்கேன் பாருங்கள், நோ கேஸ்ட் நோ ரிலிஜன், எல்லாம் ஒன்றா இருங்க. நீங்கள் அல்லாவை கும்பிட்றீங்க, கிறிஸ்துவை கும்பிட்றீங்க, அம்மனை இருங்க, சொல்லி முடிச்சிடறேன். இல்லை சொல்லி முடிச்சிடறேன். அம்மனை கும்பிடு, யாரை வேணா கும்பிட, ஒன்றா இருங்க. நோ கேஸ்ட் நோ ரிலிஜன். நீங்க சார் மென்ஷன் பண்றீங்க. புரியல? நோ கேஸ்ட் நோ ரிலிஜன் சொல்லிட்டீங்க. ஆமா. சரி, படம் ஸ்மூத்தா போகுது. லாஸ்ட்ல வந்து அந்த சலைய காரணம் என்ன அவசியம்? ஏது அம்மன் சிலையா? கண்டிப்பா. ஏன்னா அந்த படத்துல வந்து ஒரு பிரேயர் வைக்கிறோம். இப்போ பிரேயர் யார்ட்டையாவது வைக்கணும். கடவுளுக்கு எதிரான படம். நான் கூட ஒரு டைலாக் வச்சிருக்கேன், நாத்திகத்தை உருவாக்குனது கூட கடவுள் தான் ஒரு டைலாக் வச்சிருக்கேன். புரிதல் கொடுத்துட்டீங்க படத்துல. கடைசி வரைக்கும் எல்லாம் ஃபுல்லா புரிதல் சொல்லிட்டீங்க. ஓகே. கடைசி அந்த சலைய காரணம் என்ன அவசியமா? இல்லை, சிலைங்கிறது ஒரு ப்ரேயர் சக்ஸஸ் ஆச்சு. நீங்கள் ப்ரே பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறேன். அது ஜீசஸ் சிலையை காட்டலாம், ஏதாவது புத்தர் சிலையை கூட காட்டலாம். படத்தில் நாங்கள் வந்து துர்கை அம்மன் சிலைக்கு கும்பிட்டதால அவங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி வச்சுருக்கோம். இருக்கிறதுக்கு ஐ ஷுட் தேங்க் மை அம்மா, அப்பா, ஆல்சோ மை செல்ஃப். ஸோ இந்த ஃபிலிமை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டேக்அவேஸும் எடுத்துருப்பீங்க. நான் எல்லோரும் எங்கள் கொஸ்டின்ஸ் கேட்டவங்களாம் நல்லா ரொம்ப ஆவாத பார்த்தேன். பிகாஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸுக்குலாம் ஐ கெஸ் யூ ரெஸ்பாண்டட் வெரி வெல். அண்ட் எல்லாருமே வந்து ஃபிலிமை பாருங்கள், பிகாஸ் இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் டேக்அவேஸ். அண்ட் ஸோ இந்த ஃபிலிமில் நோ கேஸ்ட் நோ ரிலீஜன். லெட் மீ பிரிங் இட் அப். நோ கேஸ்ட்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், கேஸ்ட் பார்க்கக்கூடாது, ரிலீஜன் பார்க்கக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் இருக்குல்ல. நாங்கள் வந்து ரிலீஜன்ஸை மதிக்க வேண்டாம்னு சொல்லலை. எல்லா சாமியும் இருக்குது. தேர் இஸ் அம்பாள், தேர் இஸ் ஜீசஸ், தேர் இஸ் அல்லா, தேர் இஸ் புத்தா, தேர் இஸ் மகாவீரா. we respect everything, okay? So நாங்கள் ஒன்றும் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி we had personally believed in Durgai Amman, so last song was dedicated to Durgai Amman. I think இதை நீங்கள் நல்லா கான்ட்ரவர்சியாக எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். I think there's 90% of good things are there. It's full of film, full of 90% of good things are there. அதில் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்.